மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். இங்கு யோகினியின் வடிவங்களாக அவள் இருக்கிறாள் என்று சொல்லி, எங்கே இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கண்முன்னே காண்பிக்கிறார்கள். எங்கோ இங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலைந்து திரிந்த விஷயங்களை எல்லாம் உனக்குள்ளே அத்தனையும் இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி நமக்கு ஞானம் மிக அருகில் நெருங்கிவிட்டது என்று சொல்லி நாமும் அதனை அடையும் நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். இப்பொழுது சொல்லும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய யோகினியை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அவளுக்கு பஞ்சவக்த்ரா என்று சொல்லி 5 முகங்கள் என்று சொன்னார்கள். அடுத்தது அவளுக்கு உரிய தாது என்று இருக்குமே, எந்த தாது என்று சொன்னால் அதற்குரிய நாமமாக ஓம் அஸ்தி சம்ஸ்திதாயை நமஹ. ஓம் அஸ்தி சம்ஸ்திதாயை நமஹ. இப்போ அஸ்தின்னு சொன்ன உடனே எலும்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சம்ஸ்திதா அப்படின்னு நிறைய இடங்கள்ல இப்போ நம்மளுக்கு பார்த்துருக்கனால இது நன்கு அமர்ந்தவள், இங்கு இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அப்போ இந்த அஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு இப்போ அதுதான் இங்கு ஒரு தாத்துவாக இருக்கு. அந்த தாத்துவில் அவள் தன்னுடையதாக கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு தாத்துக்களாக சொல்லி இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம உணக்கூடிய உணவு ரசமாக ஆகிறது. அந்த ரசமானது ஒவ்வொன்றாக செறிவூட்டப்பட்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிலையை அடைகிறது. அப்போ அது என்ன ஆகுது, வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி அதை பக்குவப்படுத்துகிறது. அப்பொழுது ஏடாக மாறி தோல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அடுத்தது ரத்தம், அடுத்தது மாமிசம் என்று கூடிய தசைகள், அடுத்தது மேதஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு, அதற்கு அடுத்ததாக அஸ்தி என்று சொல்லக்கூடிய எலும்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடங்களில் ஒவ்வொன்றாக ஆரம்பித்து ஒவ்வொன்றிலும் அவள் இருக்கிறாள். இந்த தாதுவை தன்னுடையதாக கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே இருக்கக்கூடியவள் எப்படி இருப்பாள் என்றால் ஜோதிஸ்வரூபமாக ஒளியால் ஆனவள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த ஜோதிஸ்வரூபம் ஒளியால் ஆனவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த எலும்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அந்த எலும்பு பகுதியில் ஏதாவது நமக்கு ஏற்பட்டால் என்ன ஆகிறது என்றால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் தடைபட்டு போகிறது. ஆக செயல்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த இடம்தான் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த இடம். அதனால் இவள் ஜோதிஸ்வரூபமாக இருக்கிறார். இந்த இடத்தில் அவள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நினைத்து நாம் தியானம் செய்யும் பொழுது, ஏனென்றால் மூலாதாரம் சொல்லக்கூடியது முதலில் ஆரம்பிக்கக்கூடிய இடம் நம்ம சொன்னோமா. அப்ப இந்த இடத்தில் தியானம் செய்வது அப்படிங்கிறது நாம் சரியாக அமர்ந்து செய்யக்கூடியது. அப்ப அந்த இடத்தில் நாம் சரியாக அமர வேண்டும் என்றால் அந்த எலும்பானது நேராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் நேராக அமர்ந்து அங்கே தியானத்தை செய்ய முடியும், நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்த முடியும். அப்படி சொல்லும் பொழுதே தியானத்திற்கு முதலில் சொல்லக்கூடியதை நன்றாக நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்ப இந்த நிமிர்ந்து உட்கார வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எலும்பு பகுதியாக இருக்கிறதே அந்த எலும்பு பகுதியோடு தொடர்புடையதாக இருக்கும். அப்ப அந்த எலும்பு பகுதியில் ஏதாவது ஒன்று நமக்கு பிரச்சனைகளோ ஏதாவது இருந்தாலோ நம்மால் அமர்ந்து அந்த தியானத்தை செய்ய முடியாது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இந்த தியானத்தை சரியாக செய்யும் பொழுது குண்டலினி சக்தியானது கிளம்பக்கூடிய அந்த இடம் அடைபட்டு இருக்கக்கூடியது. எப்படி இருக்கு அப்படின்னா, பாம்பு எப்படி சுருட்டி இருக்குமோ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சிவபெருமானுக்கு அந்த அங்கி சாத்துவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சுற்றுக்கள், அந்த சுற்றுல ஒரு சுற்று குறைவாக இருப்பது போலத்தான் இங்கே குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பாம்பின் வடிவில் தான் அது சுருண்டி இருக்குமா. அப்படி சுருண்டி இருக்கக்கூடியதை அது மேலே எழும்பும் பொழுது நாம் நேராக
அமர்ந்து இருந்தால் அது செல்லக்கூடிய பாதை மிகவும் அழகாக அதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ அது செல்லக்கூடிய பாதையும் அதற்கு மிகவும் எளிதாக இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நல்ல நேரம் அமர்ந்து உட்கார்ந்து தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால்தான் அங்கே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை மேலிழந்து நமக்கு அந்த சகசிராரத்தை போய் சேர்ந்து அமிர்த மழை பொழிந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை பெறுவதற்கு முக்கியமான இடம் இந்த மூலாதாரம். அப்ப அந்த மூலாதாரத்தில் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் எலும்பு என்னும் தாத்துவில் அவள் வசிக்க கூடியவளாக இருக்கிறார். மகாபெரியவா சரணம்.